வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்து காணொலியில் ஆலோசனை. 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் மற்றும் ஆளுநர் உரை குறித்தும் நிதித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். ஹைதராபாத் ரிசார்ட்டில் இருந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜார்க்கண்ட் புறப்பட்டனர். நாளை நடைபெறும் சம்பாய் சோரன் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்கின்றனர். ஆந்திர மாநிலம் அமராவதியில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவுடன் நடிகரும் ஜனசேனா கட்சித் தலைவருமான பவன் கல்யாண் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இருவரும் ஆலோசித்திருக்கலாம் என தகவல். இரண்டாவது டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 255 ரன்களுக்கு ஆல் அவுட். 399 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய நிலையில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 67 ரன்கள் சேர்த்த இங்கிலாந்து. பாஜகவில் சேரும்படி ஆம் ஆத்மி கட்சியினருக்கு நிர்பந்தம். பாஜகவின் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாகவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. மக்களவையில் நாளை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசுகிறார் பிரதமர் மோடி. கட்சி எம்பிக்கள் அனைவரும் அவைக்கு வர வேண்டும் என பாஜக உத்தரவு. சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தனர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி விமர்சனம். அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி சொன்ன விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்றும் அறிக்கை வெளியீடு. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடக்கும் ரஜினிகாந்தின் வேட்டையன் படப்பிடிப்பு. சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் நிலையில் அதனை காண குவிந்த ரசிகர்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. திமுகவிடம் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை கேட்டுள்ள மதிமுக. பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மதிமுக நிர்வாகிகள் பேட்டி. திமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் கேட்டதாக மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் தகவல். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் பேட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும். அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. பாஜக அல்லாத கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கிறோம். பெரிய கட்சிகள் பேசி வருவதாகவும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்கு பின்னர் ஜெயக்குமார் பேட்டி. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. பாஜகவுக்காக யாரும் கூட்டணி பேச்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஜி.கே. வாசன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் கூட்டணிக்காக தூது சென்றாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு விளக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. பிப்ரவரி 12இல் விசிக மற்றும் ஐயுஎம்எல் உடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்க கூட்டணி கட்சிகள் திட்டம்.
ஆரணி தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். எம்பியான விஷ்ணு பிரசாத் செயல்பாடு அதிருப்தி அளிப்பதால் திமுகவே போட்டியிட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வலியுறுத்தல். திமுக எம்பி ஆர் ராசா ஆபாசமாக பேசி வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. ஆக்கப்பூர்வமான நேர்மறை எண்ணத்தோடு அரசியல் நடத்தும் சூழலே மாறி வருவதாகவும் விமர்சனம். ஈரோட்டில் நடைபெறும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றும். கொங்கு மண்டலத்துடன் தமிழ்நாட்டையும் வளப்படுத்துவோம் என்ற முதலமைச்சரின் வாழ்த்துச் செய்தியை படித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். கொங்கு மண்டலத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்கை அடைய போராட்டத்தை தொடங்குவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். சென்னை கோயம்பேட்டில் பூண்டு விலை கிலோ 500 ரூபாயாக உயர்வு. அறுவடை தொடங்கிய போதும் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். காஷ்மீரில் பொழியும் வெள்ளை மழை, பனி தொடர்ந்து விழுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆருத்ரா கோல்டு மோசடி விவகாரத்தில் 7000 முகவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல். முதற்கட்டமாக 500 முகவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகம். ஸ்பெயின் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலியில் ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய ஆலோசனை நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் ஸ்பெயின் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 5 அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவினர் பங்கேற்றனர். அப்போது கள நிலவரம் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் கட்சி நிர்வாகிகள் கூறிய கருத்துக்களை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஆலோசித்தார். இதனிடையே சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்கும் நிலையில் 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய விவரங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை குறித்து உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்.